Hello students, இன்னைக்கு வந்து exercise 1.4ல question number 11 பார்க்கலாம். Listen ma, the distance is an object travels under the influence of gravity in time t seconds is given by s of t equal to 1 by 2 into gt square plus at plus b, where g is an acceleration due to gravity and a and b are constant. Verify whether the function s of t is 1 or not. ரைட், எஸ் ஆஃப் டிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கம்மா. அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து ஒன் ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? லிசன், கிவன் தட் எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 1 by 2 into gt ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பி. ரைட், இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒன்னா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குமா? லிசன், எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி அப்படின்னா தென் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரியா? அப்படி ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ அதனால இங்கே எஃப் பதிலாக நம்ம என்ன இருக்குது, எஸ்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் டீக்கு பதிலாக நம்ம எக்ஸும் அதே மாதிரி டீக்கு பதிலாக ஒய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட், பாருங்கள், அந்த எஸ் ஆஃப் டீங்கிற ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு எக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது அந்த எஸ் ஆஃப் டீங்கிற ஃபங்க்ஷனில் ஒய் போட்டுக்கோங்க. ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். 1 by 2 இன்டூ இங்கே ஃபங்க்ஷனில் எக்ஸ் போடணும். ரைட், அதே மாதிரி ஒய் போடணும். 1 by 2 இன்டூ ஜிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி which is equal to 1 by 2 into gy square plus ay plus b. ரைட், அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். இப்போ 1 by 2 into gx square plus ax plus b minus 1 by 2 into gy square minus ay minus b equal to 0. ரைட், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 1 by 2 into gx square minus 1 by 2 into gy square, அதாவது plus b minus b cancel ஆயிடும். minus 1 by 2 into gy square plus ax minus ay equal to 0. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, 1 by 2 into g, ரெண்டு g காமனாக இருக்குது. ஸோ x square minus y square எடுத்துக்கலாம். ப்ளஸ் a வச்சுட்டு x minus y which is equal to 0. ரைட், பாருங்கள், இங்கே a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்? a plus b into a minus b, அதாவது x plus y into x minus y. ஸோ அதனால் இங்கே என்ன ஆயிடும்? x plus y into x minus y plus a into x minus y equal to 0. அப்போது பாருங்கள், இந்த ஸ்டெப்லேயும் x minus y இருக்குது, இந்த ஸ்டெப்லேயும் x minus y. ஸோ ரெண்டு ஸ்டெப்லேயும் என்ன இருக்குது? x minus y காமனாக இருக்குது. ஸோ அந்த x minus y வெளியே எடுத்தாச்சு. அப்போ இங்கே x minus y போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? இதுதான் இருக்கும். 1 by 2 into g of x plus y ப்ளஸ் ஏ மட்டும் இருக்கும். சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூஸை கீழே டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 டிவைடட் பை 1 by 2 இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஏ. அப்போது 0 பை எனிதிங்கோட வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஹென்ஸ் நம்ம என்ன சொல்லிடலாம்? எஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து எஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இது வந்து ஒரு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிடலாம். புரியுதாமல்? இது ரொம்ப ஈஸியான சம். பட் வந்து இதை வந்து 5 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ்க்கு 2 டைம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். சரிங்களாம்மா? ஓகே, தேங்க்யூ.